வணக்கம். இன்னைக்கு நாம 361 வாம் நிறுவனத்தோட லேட்டஸ்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க ஷேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். இதோட நோக்கம், அதாவது இந்த நிறுவனத்தோட நிதிநிலை எப்படி இருக்கு, அவங்க வளர்ச்சிக்கு என்ன மாதிரி உத்திகள் வச்சிருக்காங்க, எதிர்காலத்துல என்ன பிளான் பண்றாங்கன்னு ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கொடுக்கறதாம். இதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. ஆமா, கரெக்ட். குறிப்பா இந்த காலாண்டுல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நல்ல லாபம், ரெக்கார்ட் லாபம்னு சொல்லலாம். ஆனா மறுபக்கம் சில பெரிய சவால்களும் இருக்கு. சோ ரெண்டையும் நாம பார்க்கணும். சரி, முதல்ல அந்த ஹெட்லைன் நம்பர். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான காலாண்டு லாபம் 287 கோடி. போன வருஷத்தை விட இது 18% அதிகம்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, அது உண்மைதான். நம்பர் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த லாப வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்க B&K செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தை வாங்கினது. ஓ, அந்த அக்விசிஷன். ஆமா, அதன் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 18,266 கோடி சொத்து மதிப்பு, அதாவது AUM உள்ள வந்திருக்கு. சோ அந்த நம்பர் தான் இந்த லாபத்தை இவ்ளோ அதிகமா காட்டுது. இத நம்ம கவனிக்கணும். இது ரெகுலர் ஆபரேஷன்ஸ்ல வந்த growth மாதிரி இல்ல. புரியுது. அப்போ அந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, செலவு வருவாய் விகிதம் சொல்றோமே, அது 48.4% குறைஞ்சிருக்கே. அது ஒரு நல்ல அறிகுறி தானே? நிச்சயமா. அது உங்க எஃபிஷியன்சிய காட்டுது. ஆனா இதுலயும் ஒரு சின்ன பட் இருக்கு. இந்த B&K செலவுகள், அப்புறம் இனிமே வரப்போற UBS பார்ட்னர்ஷிப், இதோட முழு செலவு தாக்கம் இனிமே தான் தெரியும். சோ இந்த ரேஷியோவை அடுத்த சில குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். இப்போதைக்கு நல்லா இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு பெரிய சவாலுக்கு வருவோம். அவங்க ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்காங்க, செல்வ மேலாண்மை பிரிவுல டீம் அட்டிஷன், அதாவது குழு வெளியேற்றம் நடந்திருக்குன்னு. இது எந்த அளவுக்கு சீரியஸ்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்தீங்கன்னா 2 சீனியர் டீம்ஸ் வெளியே போயிட்டாங்க ஒரே குவார்ட்டர்ல. இதனால சுமார் 3,500ல இருந்து 4,000 கோடி வரையிலான AUM வெளியே போயிருக்கு. என்னது, 4,000 கோடியா? அடேங்கப்பா. ஆமா, இது சாதாரண இழப்பில்ல. இதனால அவங்களோட மொத்த AUMல ஒரு 5-6% குறையும்னு அவங்களே எதிர்பார்க்கறாங்க. இது நேரடியா வருமானத்தை பாதிக்கும் பாருங்க. அப்போ இதை ஈடுகட்ட என்ன பண்றாங்க? சும்மா இருக்க மாட்டாங்களே. இல்ல, அவங்க ரொம்ப அக்ரெசிவா புதுசா சீனியர் ஆட்களை வேலைக்கு எடுக்கறாங்க. ஏற்கனவே சில பெரிய டீம்ஸ் ஜாயின் பண்ணிட்டதாகவும், இன்னும் சில டீம்ஸ் அடுத்த 3-6 மாசத்துல சேருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஷிப்லயும் கவனம் செலுத்துறதா சொல்றாங்க. சரி, இந்த ஹைரிங் இல்லாம வேற என்ன பெரிய வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு? ஒரு 3 முக்கியமான விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்துறாங்க. 1, இந்த B&K அக்விசிஷன். இது அவங்களோட உள்நாட்டு புரோக்கிங் பிசினஸ்க்கு பெரிய பலம். இதுல ஒரு 700 கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ் வராங்க. இது ஏற்கனவே நல்ல வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. 2வது, UBS கூட பார்ட்னர்ஷிப். இது மூலமா இந்தியன் கிளையண்ட்ஸ்க்கு குளோபல் சர்வீசஸ், குளோபல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியும். அதோட இன்டகிரேஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சரி, மூணாவது ET மணி. இது ஒரு முக்கியமான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். முன்னாடி மாசம் 5 கோடி நஷ்டத்துல இருந்துச்சு. இப்போ குவார்ட்டருக்கு 7 கோடி நஷ்டம்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இத சீக்கிர லாபத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆஹா, பல ஏயால வேலை நடக்குது. ஆனா இந்த B&K, UBS மாதிரி பெரிய நிறுவனங்களை ஒருங்கிணைக்கிறது, அது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்டகிரேஷன்ங்கிறது எப்பவுமே ஒரு சவால் தான். அதுக்கு செலவாகும், கல்ச்சர் பொருந்தாம போகலாம், நிறைய சிக்கல்கள் வரலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு இது தெரியும்னு நினைக்கல. ஆனா அதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும்னு அடுத்த சில குவார்ட்டர்ஸ்ல தான் தெரியும். சரி, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது எதிர்காலத்தை அவங்க எப்படி பார்க்கறாங்க? நீங்க, அதாவது நம்ம நேர்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? அவங்க இந்தியாவோட நீண்டகால வளர்ச்சியில ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அவங்களோட முக்கிய இலக்குகள்னு பார்த்தா, சொல்லுங்க. 1, வருஷத்துக்கு நிகரமா வர்ற சொத்து மதிப்பு, அதாவது நெட் இன்ஃப்ளோஸ், அவங்களோட ஆரம்ப AUMல 12-15% இருக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இந்த டீம் போனதால ஏற்பட்ட அந்த 4,000 கோடி இழப்பை ஈடுகட்ட இந்த டார்கெட்டை விட அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி கூடுதலா உள்ள கொண்டு வரணும். இது கொஞ்சம் பெரிய சவால் தான். ஆமா, அது டபுள் வேலை மாதிரி. ஆமா. அப்புறம் அந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ, ROE, இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. B&K மூலமா டிரான்சாக்ஷன் வருமானத்தை அடுத்த 2-3 வருஷத்துல நல்லா அதிகரிக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஒரு 1000 கோடி வரைக்கும் கூட. அப்போ நீங்க, நம்ம நேர்கள் முக்கியமா எதை கண்காணிக்கணும்னு சொல்றீங்க? ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, நிகர சொத்து வரவுகள், அதாவது புதுசா வர்ற பணம் எந்த அளவுக்கு அந்த டீம் போனதால் ஏற்பட்ட இழப்பை சரி செய்துன்னு பார்க்கணும். 2வது, B&K UBS இன்டகிரேஷன் எந்த வேகத்துல எவ்வளவு நல்லா நடக்குது.
மூணாவது, ஈட்டி மணி எப்போ பிரேக் ஈவன் ஆகி லாபத்துக்கு வருது. இது மூணும் தான் இப்போதைக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஓகே, அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 361 இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. ஆக்விசிஷனால லாபம் நல்லா இருந்தாலும் இந்த டீம் அட்ரிஷன் ஒரு பெரிய சவால். பிஎன்கே, யூபிஎஸ், ஈடி மணி இந்த 3 முயற்சிகளும் சக்சஸ் ஆகிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, மேனேஜ்மெண்ட் சவால்களை வெளிப்படையா சொல்றதே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இனிமே அவங்க போடுற திட்டங்களை எப்படி செயல்படுத்துறாங்கங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. சரி, நேயர்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் துறைங்கிறது திறமையான தனிநபர்களையும் அவங்க கொண்டு வர்ற கிளையண்ட் உறவுகளையும் இவ்வளவு நம்பி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது போட்டியாளர்கள்ட்ட இருந்து பெரிய டீமை இழுக்கிறது ஒரு பக்கம், அதே சமயம் தங்கிட்ட இருந்தும் பெரிய டீம்ஸ் வெளியே போறது மறுபக்கம். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மாடல் நீண்ட காலத்துக்கு எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.